சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். கத்தரி செடியிலேருந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா அதை இன்றைக்கி ஒட்டு வைக்கும், அதை பார்ப்போம். சரியா? இது சுண்டங்கத்தரி. இது கொண்டு வரும்போது காற்றுப்பட்டு கொஞ்சம் நீரிழப்பு ஏற்பட்டதுனால இந்த பக்கம் காஞ்சி போயிட்டு ரைட். இதில் தான் கத்தரியை ஒட்டு வைக்க போகிறோம். பார்ப்போம். இந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகளை இயல்பான அளவு குறைக்கணும். ஓகே, இதில் உள்ள இலையெல்லாம் குறைச்சாச்சு. பிளேடு வாங்கினா, ஆனால் அந்த பிளேடு இதுக்கு செட் ஆக இல்லாதனால இந்த பிளேடு நான் கையால் தான் யூஸ் பண்ண போகிறேன். கையால் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஒட்டு கத்தியை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை செய்கிறதா இருந்தால் பிரயோசனமாக இருக்கும். ஓகே, இதுதான் அங்கேருந்து கொண்டு வந்த கத்தரிகிற கிளைகள். இதை ஒட்டுக்கட்டை என்று சொல்லுவோம், இதை ஒட்டுக்கிளை என்று சொல்லுவோம். சரியா? அதாவது வேரோடு இருக்கிற பகுதியை ஒட்டுக்கட்டை என்று நாம் மேலே வைக்க போகிற பகுதியை ஒட்டுக்கிளை என்று சொல்லுவோம். ரைட். ஏழுமான அளவு இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன் இலைகளெல்லாம் எடுக்கிறோம்னு சொன்னால் நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறது. சரியா? இப்போ இந்த ஒட்டுக்கட்டையிலிருந்து தான் வரக்கூடிய நியூட்ரிஷன், அதாவது போஷண பதார்த்தங்களையும் தண்ணியையும் பயன்படுத்தி தான் இந்த ஒட்டுக்களை வளரப்போகுது. சரியா? அதனால் இது வளர்கிறதுக்கு கூடுதலான தண்ணியை இது இழுத்து வெளியாக்குகின்றிருக்கும்னு சொன்னால் இது சில விட ஒட்டி இருக்கத்தக்கதாகவே இந்த ஒட்டுக்களை கருகி போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் மிகவும் கவனமாக இதில் ஏழுமான அளவுக்கு நாம் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். இப்போ நான் எடுத்திருக்கிற ஒட்டுக்களை இதுதான். சரியா? பாருங்கள், இதை கொஞ்சம் நீளமாக கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்லோப்பாக சரிவாக வெட்டுறேன். சரியா? ஒரு வெட்டில் வெட்டுறது தான் நல்லது. சரியா? தெரியுதா? ஓகே, இது ஸ்லோப்பாக வெட்டி இருக்கிறேன். இந்த ஒட்டு கட்டையிலையும் நான் ஒரு ஸ்லோப்பாக வெட்டணும். ரைட். இப்போ இதுலேயும் ஸ்லோப்பாக வெட்டிட்டேன். இதுவும் சரியாக எப்படி பொருந்துகிற மாதிரி வச்சு இருக்கு. இப்போ இதில் ஸ்லோப்பும் ரெண்டோட தண்டோட உள்பக்கமும் இருக்கும். இதிலையும் அந்த உரியம் கால் இலையங்கள் திறந்திருக்கு, இதுலேயும் அது திறந்திருக்கு. அதாவது ரெண்டையும் வெட்டி வச்சிருக்கும். இப்போ இது ரெண்டையும் வைக்கக்குள்ள அது ரெண்டோட விளையங்களும் இதோட ஒன்று பொருந்தணும். சரி, அதுதான் ஒட்டோட மெயினான விஷயம். ரைட். ஆனால் இதுக்குள்ளே தண்ணி விடக்கூடாது. இது நாம் ஊற்றுற தண்ணியால் வளர்றதில்லை, வேர் விட்டு வளர போகிறதில்லை. இது அந்தந்த தாவரம், ரெண்டு தாவரத்துக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு இணைப்பு தான். இப்படி இந்த பொலித்தீனால் வடிவாக சுற்றி கட்டினோம்னா சரியா? இந்த டேப்பை நாம் சுற்றி இதோட செட் பண்ணி விட்டோம்னாலே இதுக்கு திரும்ப மேலால் ஒரு நூல் வச்சு கட்டுற அவசியமெல்லாம் இல்லை. இப்போ இதுக்கு மேலே வேணும்னா ஒரு பொலித்தீனால் இதை கவர் பண்ணி விடலாம். கவர் பண்ணி விட்டால் இன்னும் இதில் உள்ள நீரிழப்புங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ இது சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய சக்ஸஸ் ரேட் இன்னும் கூடுதலாக இருக்குது. கொஞ்சத்தை நான் வேர் பிடிக்க வைக்கிறதுக்கு, அதாவது பதியம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணேன்னா, வேர் இல்லாமல் தண்ணியை உள்ளே எடுக்கிறதுங்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் இந்த தாவர தண்டுக்கு. அதனால் இதில் உள்ள இலைகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் எல்லா இலைகளையும் நீக்கிறேன். இப்போதைக்கு இந்த இலைகளை வெட்டிட்டு இதை தண்ணிக்குள்ளே வைக்கிறேன். முதலாவது ஒரு தாவரத்தை பொறுத்தவரையில் அதுக்கு ரெண்டு முக்கியமான பருவம் இருக்குது. ஒன்று, அந்த தாவரம் வளர்ந்து வாரது பதிய வளர்ச்சி என்று சொல்லுவோம். பதிய வளர்ச்சியில் நல்லா அது வளர்ந்த ஓரளவு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு பிறகு, தன்னை நிலைநாட்டினதுக்கு பிறகு தான் இனப்பெருக்க வளர்ச்சிங்கிறது அதுக்கு இருக்குது. இனப்பெருக்க வளர்ச்சிங்கிறது என்னென்னு சொன்னால், இந்த பாருங்கள், இதில் இருக்கிற மாதிரி மொட்டு வாரது, பூக்கிறது, காய்க்கிறது. அப்போ சாதாரணமாகவே ஒரு தாவரம் ஒன்று வளர்றதுக்கு 45 நாள், அதாவது இந்த கத்தரியை பொறுத்தவரையில் குறைஞ்சது 45 நாள் ஆகும் இது இந்த இலிங்க வளர்ச்சியை தொடங்குறது. இது நான் இப்படியே வைக்கணும்னு சொன்னால், இப்போ இது இலிங்க வளர்ச்சி உள்ள டைம், இலிங்க வளர்ச்சி தொடங்கிட்டு இப்போ இலிங்க வளர்ச்சிலாம் இருந்து கொண்டிருக்கு. ரைட்டா? இப்போ இந்த டைமில் நான் இதை இப்படியே வைக்கணும்னு சொன்னால் இதிலேருந்து இது வளர்ந்து வரும்போது எனக்கு உடனடியாகவே அது பூத்து காய்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால், தாவரத்தை அந்த அளவுக்கு வளர்கிற அளவுக்கு அனுமதிக்கணும். ஓரளவு தாவரம் வளர்ந்து கொஞ்சம் கிளை பற்றி வர அளவுக்கு அந்த தாவரத்தை நாம் அனுமதிக்கணும். அது ஒரு சிக்கலை ஒழிய மற்றும்படி இது ஒரு பலனுள்ள விஷயமா இருக்கும். சரியா? ரைட். ஒட்டு வச்ச செடி வடிவாக ஒட்டு வச்சிருக்குது. ரைட். இது தண்ணிக்குள்ளே வச்சுருக்கிறேன். இது ஒரு கத்தரி பூவோடு இருக்குது. இதெல்லாம் கத்தரியிலேருந்து வெட்டின இலைகள். இது
என்று ஒட்டு கத்தி நான் சொல்லியிருந்தேன், இது கரல் பிடிச்சிருக்கு. நான் பிளேடு வாங்கினேன், ஆனாலும் பிளேட் மாற்றுறதுக்குள்ளே அது சரி வரையில், இந்த பிளேட் அதுக்கு செட் ஆகலை. ரைட், இதுதான் நான் வாங்கி இப்போ பாவித்த பிளேட். இது அங்கேருந்து கொண்டு வந்த மஞ்சள் செடி, மஞ்சள் கிழங்கோடு இருக்குது. இதுலேயும் நான் கத்தரி ஒட்டு வைக்க போகிறேன். இதுவும் சுண்டங்கண்டு, இது மிளகாய் கண்டு, இது கறிமிளகாய் கண்டு அங்கேருந்து கொண்டு வந்தது. இது பெசன் ஃப்ரூட், உங்களுக்கு தெரியும். தெரியலைன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்குள்ளே வீடியோவில் அப்படியே கிளியராக போட்டிருக்கேன். இதுவும் சுண்டங்கத்திரி கண்டு. ஏனென்று சொன்னால் இதே மாதிரி ஒட்டு வைக்கிற வேலைக்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன். இது மஞ்சள் நிறத்தில் காயாக்கக்கூடிய ஒரு கொச்சை மிளகாய் உண்டு. இன்றைக்கி இந்த சுண்டங்கண்டு இருக்குது தானே, பேக்கில் வச்சுருக்கிற சுண்டங்காய் கண்டு, இந்த கண்டை கொண்டு போய் அதே மாதிரி இதையும் கொண்டு போயிட்டு கத்தரியை இந்த கண்டில் ஒட்டு வைக்க போகிறேன். ஓகே, இந்த தண்டை வெட்டிட்டு இந்த தண்டில் கத்தரி ஒட்டு வைக்கிறேன். ஓகே, அதோட இன்னொன்று ஏற்கனவே வச்சுருந்ததில் கறிமிளகாய் 2-3 கண்டு மிச்சம் இருக்குது. இதையும் கொண்டு போவோம். இதாக இருக்குது கறிமிளகாய் கண்டு, இதையும் கொண்டு போவோம் இன்றைக்கி. இப்போ கத்தரி ஒட்டு வைக்கிறதுக்கு இந்த செடியிலேருந்து எடுக்க போகிறேன். நல்ல கண்டு ஒட்டு வைக்கிறதுக்கு நல்ல கிழவண்டை வெட்டி எடுப்போம். சரியா? ஆனால் என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கிளையை வெட்டின உடனே இதிலேருந்து நீரிழப்பு ஏற்படாத மாதிரி, அதாவது இதிலேருந்து தண்ணி வெளியே ஆவியாகாத மாதிரி முடிஞ்ச அளவு விரைவாக ஒரு சொப்பின் பேக் கொண்டுக்குள்ளே போட்டு கட்டிட்டோம்டா அதிலேருந்து தண்ணி ஆவியாகி போகாது. இதில் கொஞ்சத்தை இப்படியே முளைக்க வச்சு பார்ப்போம். சரியா? பதியம் வச்சு பார்ப்போம் என்ன செய்யுது. ஓகே, இப்போ இது ரெடி. இப்போ இந்த தக்காளியில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது தானே, இது ஒரு சின்ன ஒரு கிளை உண்டு. இந்த கண்டிலேருந்து வந்த கிளை, இந்த கிளையை கொண்டு போய் நான் பதியம் வைக்க போகிறேன். பதியம் வச்சோம்னு சொன்னால் நீ கண்டு வளர்ந்து வந்து காய்க்கிற அளவு காலம் தேவையில்லை. இதுக்கு டக்குன்னு காய்ச்சிடும். சரியா? சும்மா தண்ணியில் போட்டு வைக்கணும். ரைட், நாளைக்கு பேக்கில் மண் போட்டு இவங்களை பதியத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேலையை செய்யும். ஏன் தண்ணியில் போட்டு வைக்கிறேன்? தண்ணியில் போட்டு வச்சா இதில் தண்டு இருக்குதானே, இது தண்டால் தண்ணி உள்ளே போகும். சரியா? இப்போதைக்கு அந்த தண்டில் இருக்கக்கூடிய சத்துக்களை வச்சுக்கொண்டு அது தான் உயிரோடு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாளைக்கு இதுக்குரிய மிச்ச வேலையை செய்ய ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.